மீன ராசி. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் தான் பிப்ரவரி மார்ச் மாதம் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருந்திருந்தாலும் சனி பகவானும் ராகு பகவானும் ஒரே வீட்டில் இருக்கிறனால குப்பமேடும் கோபுரமாகும். உங்களுக்கு தாங்க உச்சநிலை. பெரிய பெரிய காரு, வீடு, சொத்து, சுகம், வண்டி, வாகனம், வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய நம்பர் 1 ஜாதகம் நீங்கள் தான். ஜென்மத்தில் சனி ஒன்றும் பண்ணாது. உச்ச நிலையில் டாப்பில் கொடுக்கும். நிறைய படத்துக்கு 1 கோடி ரூபா ஃபைனான்ஸ் போட்டு 5 கோடி ரூபா சம்பாதிப்பீங்க. 5 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 10 கோடி ரூபா சம்பாதிப்பீங்க. இப்படி காசை ரெட்டிப்பாக்கக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்கு தான் உண்டு. குறுக்கு வழியில் புத்தியை தெளிவு பண்ணி எந்த வழியில் காசு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள். நீங்கள் ஃப்ளாட்ஸு கட்டி விடலாம், ரிசார்ட் கட்டி விடலாம், பல கேடிக்கை விடுதிகள் கட்டி விட்டிங்கன்னா ஃப்யூச்சருக்கு செட் ஆகும். புதுசாக ஒரு 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினீங்கன்னா அந்த காருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டு. முதலீடை மண்ணில் போட்டு பொண்ணில் போட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்க உச்ச நிலையில் அடையக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் மேலும் மேலும் அள்ளி கொடுப்பார். ஏப்ரல் மேக்கு மேலே ராகு பகவானுடைய பயிற்சி ரொம்ப யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் ஜாதகம் உல்டாவாக போகக்கூடாது. நீ பண்ணுறதுக்கு எல்லாமே யோகங்கள்லாம் சுபகாரியத்துக்கு பண்ணணும். மனைவி இருந்து அடுத்தவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுற மாதிரியான காசை நீ விரயம் பண்ணினா 7.5 சனியும் உங்களுக்கு தான், விரய சனியும் உங்களுக்கு தான். தேவையில்லாத இடையூறுல சட்ட சிக்கல்களில் கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய உண்டான நேரங்காலங்களும் ஆண்களுக்கு நிறையா இருக்குது. படிக்கிற பசங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் மோதல் சொல்லி கல்யாணம் பண்ணால் கூட அது நிற்காது. ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார். இப்போ சுபகாரியம் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த சுபகாரியம்னா திருமணம் மட்டும். மற்றபடி என்ன வேணால் கப்பல் கூட வாங்கி விடலாம். ஆனால் காதல் திருமணம் பண்ணிங்கன்னா மீன ராசிக்காரங்க நிற்காது. மதமுற்ற மதம் மாறின பெண்ணுடைய மோகங்கள் வரக்கூடிய தருணங்கள் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் தகப்பனுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருக்குது. குலதெய்வத்தை வழிபடுங்க, முறையான வழிபாடு பண்ணுங்க. ராகு கேது பெயர்ச்சி முடிஞ்சு மீன ராசிக்காரங்க கல்யாணத்தை பண்ணுங்க. தயவு செய்து கணவன்மார்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. அவங்களுடைய சாபம் உங்களுக்கு உடனே பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கும். உச்ச நிலையில் போனால் கூட ஏதாவது ஒரு பெண் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க, இல்லை பெண்ணால் ஒரு மண் விஷயத்தில் மாட்டி முழிப்பீங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுடைய தொடர்பு வச்சுக்கூடாது. நோயில் கடந்து கிடக்கக்கூடிய பெண்ணுடைய தப்பான தொடர்பு வச்சுக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க உச்ச நிலை. மீன ராசிக்கு பெண்கள் பயப்பட வேணாம். சனி பகவான் அவங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். ஆண்களுக்குத்தான் பிரச்சனை. கவனம் தேவை. கவனம் மாறினா வாழ்க்கையே 0ல் வந்து விழுந்துடும். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் 2025 சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு வாங்க, முழுநெல்லிக்காய் வாங்குங்க, சாமியை பாருங்கள், பிரகாரம் சுற்றுங்க, உட்கார்ந்தவங்களுக்கு கொடுத்து இந்த வருஷம் எனக்கு பொன்னான நாளாக வரணும்னு சொல்லி கொடுங்க. யோகத்தையே உங்களுக்கு கிடைக்கையா. மீன ராசி நேயர்களே, எல்லா விஷயங்களும் தானாக நடக்குது சார், எப்படியோ. ஆனால் ஒரு பயம் இருக்குது. 7.5 சனி வரதே, வந்துருத்தே வந்தாச்சு. ஏற்கனவே 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாச்சே. இப்போ ஜென்ம சனிங்காட்டி கொஞ்சம் பயம் இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக நல்லது தான் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் போதும். என்னென்ன நடக்கும்? வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பிறக்கிறது, அதே சமயத்தில் வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள் நடக்கிறது, இது போன்ற சில சேலஞ்சிங்கான எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். பணம், பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். மனம்தான் தடுமாற்றத்தில் இருக்கும். மனதில் எதுவுமே ஒரு திருப்தி இல்லை. என்னமோ மனசை போட்டு உலுக்கின்னு இருக்கு சார். என்னமோ மனசில் இங்கே இருக்கும்போது அங்கே எண்ணம், அங்கே இருக்கும்போது இங்கே எண்ணம். இதுதான் என் மனசில் போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பல நேரங்களில் நீங்களே உட்காந்து யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சொல்வதொன்று செய்வதொன்னாக மாறும். நான் அப்படி இல்லை, நான் நினைக்கல, தானாக நடக்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். சில உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை மற்றவர்கள் பிடித்தவர்கள் செய்தால் பிடிக்காது. பிடிக்காத விஷயத்தை பிடித்தவர்கள் செய்தால் பிடிக்கவே பிடிக்காது. அது சொல்லவும் மாட்டேன். கரெக்டாக சூழ்நிலை வரும்போது அது பெரிய பிரச்சனையாக மாறும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்கும்.
வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப கவனமாக ரிலேஷன்ஸில் இருந்துன்னு இருக்கணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னா அந்த சொன்ன காரியம் நடக்காது. ஒரு காரியம் நடந்ததுக்கப்புறம் சொன்னேன்னா அது பெஸ்ட்டு பலன்களை மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். வீடு, இடம், பொருள், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். ரோடு கான்ட்ராக்டராக, கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் சம்பந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, மருத்துவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். லெக்சரர், ப்ரொஃபஸராக இருந்த, ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சில பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸ் பிரமாதம், ஓஹோன்னு இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மீன ராசி அன்பர்களுக்கு யாரை பார்த்தாலும் உட்காந்து அட்வைஸ் சொல்கிறத தவிர்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கே 4 பேர் அட்வைஸ் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் உட்காந்து அட்வைஸ் சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மீன ராசி அன்பர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும்போது டயத்தை மற்றவாட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபோனில் பேசி வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் ஃபோன்லேயோ கம்ப்யூட்டரையோ பார்த்தா கண்ணு சம்பந்தமான பிரச்சனை வரும். கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு நிறைய பிரசித்தி பெற்ற கோயில் வழிபாடெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். மீன ராசி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு பார்த்துட்டேன் அப்படின்னா குரு வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும். மீனராசி அன்பர்களே வணக்கம். அன்பான, அறிவான, எதையும் எதிலையும் சம்பந்தமில்லாமல் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களே. ஏனென்றால் எல்லாமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிரும். யாருக்கு? இந்த மீனராசி நேயர்களுக்கு. அதுவும் இந்த தை மாதத்தில் சூரியன் மகரத்தை நோக்கி செல்லும்போது, உத்தராயணம் தட்சாயணம்னு சொல்லி பிரிக்கக்கூடிய இடத்துல போகும்போது, இந்த ஐயப்பன் சாமிக்கு அங்கே எப்போ தீபம் ஏறுகிறதோ அதன் பின் இவர்களுடைய வாழ்க்கையோட மாற்றம் ஒரு அற்புதமான மாற்றமாக இருக்கும். நோய்வாய்ப்பட்டவர்கள் நோயிலிருந்து விடுபடுவார்கள். மன உளைச்சலும் மன கசிவும் உள்ளவர்கள் சற்று அதிலிருந்து மாறுபடுவார்கள். இவர்கள் யாரையும் நெருங்கி எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்க கூடாது என்று ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்காதீங்க. ஏன்னு கேட்டால் 4 பேரையும் அனுசரிச்சிருங்க. எது செஞ்சாலும் ஒரு காரியம் 2 காரியமாக மாறுது. நல்லதுன்னா கெட்டதாகுது, கெட்டதுன்னா நல்லதாகுது. நல்லதை செஞ்சாலும் கேள்வி கேட்குறாங்க, கெட்டதை செஞ்சாலும் கேள்வி கேட்குறாங்க. இல்லைன்னா அவங்க ஏதாவது என்ன கேட்டு விடுவாங்கன்னு நீங்கள் ஒதுங்கியிருப்பீங்க. இதை தான் நீங்கள் செய்வீங்க. படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வேலை கிடைக்காது. வேலைக்கு முயற்சி பண்ணிங்க, விட்டுட்டு வந்துடுவீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு போகும்போது இயற்கை உங்களுக்கு ஒத்து வராது. உங்கள் உடலும் மனமும் ரெட்டிப்பாகவே இருக்கும். ஏனென்றால் இதன் 4 மூலை ராசிகளுமே இரட்டை ராசிகள். அது இரட்டை ராசிகள் எப்பொழுதும் புரண்டு கொண்டே இருக்கும். அது மீனராசியா? சிரசும் தலையும் காலும் தலைகப்பு கால் புரியாத ராசி அப்படி சொல்லுவாங்க முன்னோர்கள்லாம். தலைப்பு கால் புரியாத ராசி என்றால் ஒரு காரியத்தை நான் முடிச்சுட்டு அதோட ஒதுங்கி இருக்கிறேன்னு இல்லாமல் இன்னொரு காரியத்தை சேர்த்து செஞ்சுட்டு இழுத்துக்கிட்டு போவாங்க. அப்போ நான் இந்த காரியத்தை முடிச்சுட்டு வர வேண்டியதானமான இல்லை, செய்கிறதா செய்கிறேன், அதையும் சேர்த்து செய்யலாமேன்னு அவங்க கருணையோட அடுத்தவங்களுக்கு நன்மை வரும்னு செய்ய போய் அதையும் இதையும் போட்டு பலன் இல்லாத, பலன் வந்ததையும் பலன் இல்லாத போட்டு மாற்றிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ராசி தான் இந்த மீன ராசி. உங்களுக்கு சுக்கிரன் மட்டும் நல்லவனாக இருந்துடக்கூடாது, ஆட்சி உச்சம் பெற்றக்கூடாது. அப்படி பெற்றால் உங்களுக்கு நோய் நொடியும் இன்னல்களும் பிரச்சனையும் கூட தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தில் உள்ள ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் மாத்திரம் உச்சம் பெற்றாலோ ஆட்சி பெற்றாலோ, அதாவது மீனத்திலோ ரிஷபத்திலோ துலாத்திலோ இருந்துவிட்டால் உங்களோட வாழ்க்கை நிறைய காலங்கள் வீண் விரைய செலவுகளும் வீண் வம்புகளும் பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனாலும் அனைத்துமே மனதுக்குள் போட்டு ஒரு தெய்வ வழிபாட்டோட இணைஞ்சி அதுக்குள்ளே சிக்கி அதுக்குள்ளேயே போயிட்டுருப்பீங்க. இந்த மீனராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு குணம் உண்டு. வெளிநாடுகளுக்கு போகிறது இயற்கையாக கிடச்சிரும். அது இப்போது வட மாநிலத்து மக்கள்லாம் மீனராசியில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. அவங்க சந்தோஷம் அடைவாங்க.
கொஞ்சம் பேர் சந்தோஷத்தை வந்ததையும் விட்டுடுவாங்க. அது இனம் புரியாத நடக்கும், வயதுக்கு ஏற்ப நடக்கும் அது. ஆனால் இவங்க இந்த 40 வயசுக்கு மேலே, இந்த 50 வயசு 60 வயசுக்குள்ளே இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த வெளிநாடுகளில் படுற அவஸ்தைகளோ அவர்கள் அதில் சிக்கி இருக்கின்ற முறையை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் மனசுக்கு நிம்மதி இல்லை. அங்கங்கே பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் அங்கங்கே லாக் ஆகிருக்கு. எல்லாமே இருக்குது, அதை அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க ஒதுங்கியிருப்பாங்க. எந்த சிரமத்தையும் எடுத்துக்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கிடைக்காது. என்ன பண்ணுறது? அது வெளிநாட்டுக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, உள்நாட்டு இருக்கிறவங்களும் அப்படி தான். மீனராசி நேயர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சனி விரையாதிபதியே அந்த ராசியாக வந்துடுது, பாதகாதிபதியே அந்த ராசிக்குள்ளே புதனுடைய ஆதிக்கமாக வந்துடுது. இப்போ கேந்திராதிபதி தோஷம் பெற்ற குருவும் அந்த இடத்துல வராரு, அது பாதமாக வருது. எடுத்தோன்னே ராசி பாதத்தில் ஆரம்பித்து பாதத்தில் முடிகிற ராசி. ஆகையினால் இவர்களுக்கு 2 பாதங்கள் ஒன்று சேருவதனால், தலைக்கு ஒரு பாதம் காலுக்கு ஒரு பாதமாக இருப்பதனால், இவர்கள் இணைந்து 2ஐயும் சேர்ந்து செயல்படும் போது இவர்கள் என்ன செய்யலான்னா, வீட்டில் நடக்கலாம், இல்லைன்னா கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீதியில் நடக்கலாம், இல்லை எங்கேயாவது கோவில் குளத்துக்கு போயிட்டு வரலாம். இப்போ அங்கங்கே குளத்தை சுற்றிரும் நடைபாதை என்ன வச்சுருக்காங்க, அந்த நடைபாதையை சுற்றி வரலாம். ஆக மொத்தத்தில் இவங்க மனசு தெளிவு பெறுவதற்காக என்ன செய்தாலும் இவங்க தெளிவாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. வெளியில் வந்தால் எங்கே போகிற எங்கே வரேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டு போனாலும் அந்த காரியம் நடக்காது. ஏகப்பட்ட பின்னல் வலைகள் போன்றது தான் இந்த மீனராசி நேயர்களுக்கு வருகின்ற இன்னல்கள். அது பொது. ஆனால் அவர்களுடைய பிறப்புக்கு ஏற்ப அவருடைய மனோநிலை எப்படியெல்லாம் மாறுதுன்னு அவங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மூலமாக நான் இவர்களை வைத்து தான் இரட்டை கடிகாரம் என்றதை நான் ஆரம்பித்தேன். ஏன்னு கேட்டால், நீங்கள் எல்லாரும் கடிகாரத்தை பார்த்து டைம் என்னான்னு கேட்டு அதுக்கு ராசி லக்னம்லாம் போட்டு அது சதுரமாக போட்டு அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க முன்னோர்கள். அதை எங்கள் பாட்டி என்ன செய்வாங்கன்னா, எப்படி பாட்டி கற்றுக்கிட்டீங்கன்னு நான் கேட்கும்போது, காலை ஊனுவேன், அப்படியே கட்டை வரலால் ஒரு கோடு போடுவேன், ரவுண்டு போடுவேன். எங்கள் அப்பா சொல்ல சொல்ல அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ இந்த பூமியில் ஒரு சுற்று 2 சுற்று சுற்றுறது கடிகாரம்னு முடிவு பண்ணேன். கடிகாரத்தை வச்சே என்னோடய வாழ்க்கையில் இந்த ஜோதிட கலையின் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டேன். ஆகையினால ஒரு கால் 2 காலும் 2 வட்டங்கள் போட்டு அதன் நடுவில் இருந்து உங்களுடைய நெற்றி பொட்டை அங்கே செலுத்தி நீங்கள் செயல்படும் போது அங்கே ஒரு ஒளியானது வரும். நீங்கள் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன், அது யாரும் இதுவரை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, சொல்லலைனாலும் பரவாயில்ல, உங்கள் கால்களால் வலது காலால் ஒரு ரவுண்டு போடுங்க, அதே மாதிரி இடது காலால் ஒரு ரவுண்டு போடுங்க. 2 ரவுண்டுக்கு நடுவில் அக்கேனான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி 2 வட்டத்துக்கும் நடுவில் உங்களுடைய பாதத்தை வச்சிங்க, வி ஷேப்பில் வச்சிங்க. அங்கே நின்றுட்டு அப்படியே அண்ணாந்து வானத்தை பாருங்கள். பார்த்த கொஞ்ச நேரம் சென்று கண்களை மூடிக்கிட்டு தரையை பாருங்கள். இந்த பூமிக்கும் இந்த வானத்துக்கு நடுவில் ஒன்று உங்களுக்கு பேசும், உருவாகி காட்டும். அது என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உயரம் எதுவோ அந்த உயர அளவுக்கு உங்களுடைய காலானது இருக்கணும். உங்களுடைய வட்டம் 2 பக்கம் போட்டுறீங்க, உங்களுடைய உயரம் எவ்வளோ தூரம் இருக்கீங்களோ அந்த 2 வட்டம் உங்கள் சிரசாக வச்சு உங்களுடைய பாதத்துக்கு வி ஷேப்பில் வந்துடுங்க. வந்துன்னுட்டு அதை கவனித்து அப்படியே அண்ணாந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும், அதை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோடு நான் அதற்கான சரியான விளக்கத்தையும் அது சரியான வழிமுறையும் உங்களுக்கு காட்டி தருகிறேன் என்பதை குறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.